ஹாய் கைஸ், நான் தான் டெக்கி ஜோக். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனோட நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அது கூகுள் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். அட் தி சேம் டைம்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்றங்கிறத இன்னும் கொஞ்சம் பிரீஃபா உங்களுக்கு சொல்ல போறேன். தென் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ கொஞ்சம் டிலே ஆகலாம், ஏன்னா எனக்கு இன்டர்னல்ஸ் வருது எங்க காலேஜ்ல. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் என்பிடிஎல் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதையும் தாண்டி வேற ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் கூகுள் ஹேக்கத்தானுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகங்கிறதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நான் இது வரைக்கும் சொன்னது ஈவெண்ட்ஸ் போங்க போங்க போங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த டெக்னிக்கல் சிம்போசியம் ஈவெண்ட்ஸ்க்குலாம் பேக் எண்ட்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு நல்ல கண்டென்ட் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டோட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுவேன், அதாவது அப்கமிங்ல. இப்போ இந்த ஈவென்ட் சீரீஸ்ல நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, அகைன் சொல்றேன், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். அது சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, கூகுள் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு யூஐ ரெடி பண்றோம். இதுதான் இன்னைக்கோட ப்ராசஸ். இது ஒரு மினி ஹேக்கத்தான்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நீங்க ஹேக்கத்தானுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், அட் தி சேம் டைம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணதும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் லிங்க் உள்ள போய் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ண போறோம். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் லிங்க் ஓப்பன் ஆயிருச்சு. அதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்குள்ள போயிட்டோம். 80 ஹார்ட்வேர் இருக்கு, 191 சாஃப்ட்வேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கம்யூனிட்டி ஹெல்த் மானிட்டரிங் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் வாட்டர் பால் டிசீஸ்னு வரும். இது வந்து லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 2 டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஒன்னு நான் போட்டு வச்சிருந்த டெம்ப்ளேட், இன்னொன்று அதுக்கான ஃபார்மட் டெம்ப்ளேட். அந்த ஃபார்மட் டெம்ப்ளேட்ல நான் வாட்டர் பால் டிசீஸ்க்கான நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். அந்த சொல்யூஷனுக்கு வந்து அந்த எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சேம் வேல இப்போ ஒரு ஓரல் செஷனா நான் எப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணலாங்கிறத ஒரு ஓரல் செஷனா சொல்றேன். தென் நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்படி 2 விஷயமும் சொல்றப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுங்கிறது தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயத்துக்கு உதவும், அதாவது ஹேக்கத்தான் ஆர் மினி ஹேக்கத்தான். இப்போ உங்களுக்கு ஒரு 1 hour மினி ஹேக்கத்தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க காலேஜஸ்ல. ஸோ அந்த மினி ஹேக்கத்தானுக்கு நீங்க எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கலாங்கிறது இந்த வீடியோல சொல்லுவோம். இது ஒரு 2-way கம்யூனிகேஷன் மாதிரி. ஸோ இந்த செஷனை நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டச் பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா, அதுலயே அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுங்கிறது. ஃபர்ஸ்ட் வாட்டர் பால் டிசீஸ்னா என்ன? வாட்டர் பால் டிசீஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, வாட்டர் கண்டாமினேஷன். அது லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஃபிளட் டைம்ல வந்து கெட்ட தண்ணியும் நல்ல தண்ணியும் கலக்கறதுனால வந்து வரக்கூடிய டிசீஸ் அது எப்படி பரவுது, அதனால மக்கள் வரக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னங்கிறதா இந்த ப்ராப்ளம். இது வந்து எப்படி நான் ஆக்சஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணி தான் நான் அதை ஆக்சஸ் பண்ணேன். ஆக்சுவலி இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்றீங்க. எனக்கு அதுல பெர்ப்ளெக்சிட்டி எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிக்கும். பெர்ப்ளெக்சிட்டி அண்ட் கிளாட் நான் யூஸ் பண்ணுவேன். கிளாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல இல்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல கம்யூனிகேட் பண்ணல சப்ஸ்கிரிப்ஷன் கேட்க ஆரம்பிச்சிடும். பட் பெர்ப்ளெக்சிட்டி அந்த வேலையை பார்க்காது, நமக்கு தேவையான ரிசர்ச் அது கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால நான் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணேன் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ காட்டுறேன் நான் எப்படி பண்ணுங்கிறத ஜஸ்ட் காட்டுறேன். இதுக்குள்ளே எடுத்து வச்சு காட்டுறேன். வாட்டர் பால் டிசீஸ் டைட்டில் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா வாட்டர் பால் டிசீஸ் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது. வாட்டர் கண்டாமினேஷன் தான் ப்ராப்ளம், அது எப்படி கண்டாமினேட் ஆகுங்கிறத இதுல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டது. பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த ட்ரிங்கிங் அன்சேஃப் வாட்டர், ஃப்ளட்டிங், ஹெவி ரெயின், புவர் சானிடேஷன். They can spread by drinking unsafe water, using contaminated water for washing, bathing, eating food exposed to polluted water, flood, heavy rain. ஸோ இந்த மாதிரி டைம்ல வாட்டர் கண்டாமினேட் ஆகிறதான் ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் நான் வந்து வாட்டர் பால் டிசீஸ்னா என்னன்னு போட்டப்போ எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் தான் இது. தென் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை, இது ப்ராம்ப்டா கொடுத்துருப்பேன் பாருங்க, ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் டெப்த் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி நான் இங்க வந்து இந்த அனலைஸ் பக்கத்துல ஒரு கோலன் கொடுத்து அது டபுள் கோட்ஸ்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா.
இது வந்து POML லாங்குவேஜோட பேசிக்னு சொல்லலாம். POML லாங்குவேஜ் அதாவது POML இதை நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு கூகுள்லயோ இல்ல வந்து ஏல டைப் பண்ணீங்கன்னா அது ப்ராம்ப்ட் ஆர்கனைசேஷன் மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். எஸ், அப்கமிங்ல பூம் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இதுக்கப்புறம் நம்ம படிச்ச எம்டெட்லாம் ப்ராம்ப்ட்ல மாறினா எப்படி இருக்கும் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஸோ அதோட ஒரு பேசிக் தான் இந்த POML லாங்குவேஜ்ங்கிறது. இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு UI ரெடி பண்றோம்னா அது ஒரு செட் லெவல் ஆஃப் சொல்லலாம், இல்ல பேசிக் லெவல் ஆஃப் POML. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். லைட்டா இதுல இருந்து கோகரண்டா இல்லாம போற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்குள்ள வருவோம். The problem statement significant because water bodies are just occasional. இது வந்து அதோட இது டெப்த் ஆஃப் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. லைக் ஹியூமன் ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு ஹியூமன் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அன்சேஃப் வாட்டர் சர்வீசஸ் அசோசியேட்டட் வித் 1.4 மில்லியன் preventable deaths. ஆக்சுவலி இந்த டெப்த் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்குல்ல இந்த ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரியாங்கிறது உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கும். அட் தி சேம் டைமில் நீங்கள் கொடுத்த சொல்யூஷனுக்கு பிபிடின்னு ஒன்று ரெடி பண்ணுவீங்கல்ல, அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ராப்ளம் எஸ்கலேஷனுங்கிற ஒரு மேட்ருக்கு இது உதவும். எஸ், ப்ராப்ளம் எஸ்கலேஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ எஸ்ஏஹெச்சில் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். ஆக்சுவலி ப்ராப்ளம்ங்கிறது மெயினாக என்னென்னா ஹூ இஸ் சஃபரிங், அதாவது அந்த பிபிடிலேயே தெரியும் எதனால் சஃபர் ஆகுறாங்க பீப்புள் எதனால் சஃபர் ஆகுறாங்க, வாட்டர் ப்ரான் டிசீஸ், அது எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் தான் இது. இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, பர்சனலி நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கில் இறங்குறப்போ கையில் ஒரு நோட் பேனும் ஒரு பெண்ணும் வச்சுருப்பேன். இந்த மாதிரி கீ ஹிண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் ஜஸ்ட்டு ஹிண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி ஹிண்ட் எடுத்து தான் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணேன். இல்லை எனக்கு ஹிண்ட் கடுப்பாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, நேராக என்ன பண்ணுங்கள், நோட்ஸ்குள்ளே போங்க, ஜம்முன்னு இந்த மாதிரி ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்து லைக் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன் போல். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த கீ பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸ்பிளேஷனுக்கு தேவையான கீ பாயிண்ட்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பேரலாக இந்த ஒர்க்கும் முடிக்கிறப்போ உங்களுக்கு இது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. இப்போ நம்ம ரொம்ப யோசிச்ச மாதிரிலாம் தோணாது. நம்ம ஏதோ ஓரளவுக்கு ஜஸ்ட் ஒரு மைண்ட் செட், காமான மைண்ட் செட்டில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன பண்ணியிருப்பேன்னா, அதாவது நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இங்கே, இதை அப்படியே வந்து நான் பெர்ப்ளெக்சிட்டியில் காப்பி பண்ணியிருப்பேன். அதே POML ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் ஒரு கோலன் கொடுத்து அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து நான் வந்து அப்படியே வந்து கொடுத்துருப்பேன். அவர்களே வந்துருச்சு வாட்டர் பவுண்ட் டிசீஸ் அசிஸ்டண்ட்டா அது கிடக்குது ஓரத்தில். இப்படி வந்து நான் கொடுக்குறப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு அதுவே வந்து இப்போ நான் ஃபுல்லாக கொடுத்தப்போ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பே அகெயின் அது பண்ணுது. அது முதல் 2 ஸ்டெப்பில் அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பேன் இல்லையா, அது வந்து மறுபடியும் அகெயின் ஐடென்டிஃபை வந்து கோர் ப்ராப்ளம் என்ன, அதுக்கு அப்சன்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஆப்புங்கிறது இல்லை, அதனால தான் அவங்க அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. பட் இன்டகிரேட்டட் டேட்டாவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எஸ், இப்போ அதுக்குன்னு ஒரு சில ஆர்கனைசேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்களே அது என்னன்ட்டு, அடுத்து ஒரு இது கொடுத்துருப்பேன், ப்ராம்ப்ட் கொடுத்து அதை நான் எடுத்திருப்பேன். ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத. அடுத்து யார் சஃபர் ஆகிறா ரூரல் ஏரியாஸ்னு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அப்படியே நம்ம கீழே போனால் கலெக்ட் தி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் ரியல் டைம். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தப்போ இதுக்கான எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ்லாம் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது. இப்போ ISSC சிண்ட்ரோமிக் சர்வேலன்ஸ் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம், இது வந்து ஒரு அப்ரோச் அதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிம்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி யார்கிட்டன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸு, ஃபார்மசிஸு, ஸ்கூல்ஸ் அண்ட் ரன்ஸ் இவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு என்னென்ன ரியல் டைம் டேட்டா சோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபெசிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ், ஃபார்மசி சேல்ஸ், ஸ்கூல் ஆப்சன்டி, இவங்களே வந்து கலெக்ட் பண்ணி இதுக்கான ரியல் டைம் டேட்டா சோர்ஸான ஆப்சன்டிஸ் தான் இங்கே வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க.
பெருசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் சொல்யூஷனையும் தாண்டி எந்தெந்த ஆர்கனைசேஷன் எந்தெந்த ஒர்க் பண்ணுதுங்கிறது தான் கொடுத்துருக்காங்களே தவிர இல்லைன்னா ஒரு ஜேர்னல்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பப்ளிஷ் பண்ண ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாங்கிறது ஒரு அப்ரோச்சாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆப்பாக இன்டெகிரேட்டட் சொல்யூஷனாக இல்லை. நெக்ஸ்ட் இதை எப்படி தேடணும்னா இந்த எஸ்ஐஹெச் ஸ்டேட்மெண்ட் எடுத்தவங்க வின்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு பெர்செப்ஷனில் தேடினேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்யூஷன் அது கொடுத்து ஃபைண்ட் த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வின்னர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தவங்க வின்னர்ஸ் அண்ட் நோட்டபிள் டீம்ஸ்னு சொல்லி அதுவே எடுத்து கொடுத்துருச்சு. ஆக்சுவலி இது லிங்க்டின் போஸ்ட்லேருந்து எடுத்துருக்கு ஃபைனலிஸ்ட் ரெஃபரன்ஸ். என்னது மல்டிலிங்குவல் ஐஓடி வாட்டர் மானிட்டரிங் போட்டிருக்கு. பட் இதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்களான்னு கேட்டால் தெரியல. வின்னர் வந்து டீம் கோர் 401 லெட் பை பார்ப்போம். எஸ், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டீம் வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்செப்ஷனில் தான் நம்ம ப்ராப்ளத்தை தேடணும். அப்படி தேடுறப்போ இவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இப்போது இந்த சொல்யூஷன் மட்டுமே இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுமா, இல்லை இதுக்கு இன்னும் இன்னோவேஷன் கொடுக்கணுமாங்கிறது அந்த சொல்யூஷனுக்கு அவங்க கொடுத்த சொல்யூஷனே நம்ம அனலைஸ் பண்ணணும். பட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ இதுக்குள்ளலாம் போக கிடையாது. ஜஸ்ட் ஒரு நான் என்னோடய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் பண்ணி அந்த 1 hour மினி ஹேக்கத்தானுக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு பர்செப்ஷனை மட்டும் யோசிச்சனால நான் இதுக்குள்ளே போகல. இந்த விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப தான் அதை பார்க்குறேன். தென் இவங்க வந்து சொல்யூஷன் கொடுத்து ஆக்சுவலி இது வின்னும் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணது மட்டும் தான் இருக்குது. இவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லை, தென் ஒரு டேட்டாவில் வந்து என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. எஸ், அதை பார்த்துருவோம். அப்படியே ஒரு லிங்க்டின் ஐடி ஃபைனலிஸ்ட் ரெஃபரன்ஸ் டீம் லெட் பை திவ்யா பிசாரியா டிஸ்கிரைப்டு ஃபைனலிஸ்ட் சொல்யூஷன் மல்டிலிங்குவல் ஆஃபரிங் ஐஓடி மானிட்டரிங்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரெஃபரன்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டு பார்ப்போங்க லிங்க்டின் ஐடி டு ஷேர் ஆஃப் வாட்டர் டிவன் லோக்கல் கிளினிக்ஸ் ஃபோக்கஸ் வாட்டர் குவாலிட்டி. இதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் கேஸ். ஆக்சுவலி இவங்க அந்த யூஏஏ இம்போர்ட் பண்ணல, இவங்க வந்து ஃபைனலிஸ்ட் மட்டும்தான். ஸோ இவங்க வின் பண்ணல, இன்னொரு டீம் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ண டீமோட சொல்யூஷன் இருக்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோமா. ஆக்சுவலி இங்கே வின்னர்ஸ் டீம் நேம் கொடுத்துருக்காங்க, டீம் கோர் 401. அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அந்த ப்ராம்ப்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து. இப்போது நான் இந்த ப்ராம்ப்டில் ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்கேன்னா அனலைஸ் their solution and their LinkedIn ID, then வந்து and link of the solution யூடியூப் வீடியோ. அது இந்த மாதிரி 3 செக்டில் நான் அந்த இது ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். கிடச்சிச்சின்னா லக்கு. ஆக்சுவலி இது கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எஸ்ஐஹெச்லேருந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஒரு புது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுங்கிற ஐடியா தான் சொன்னேன். நான் இப்போது சொன்ன டேட்டாஸ்லேயே உங்களுக்கு இதுதான் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதிலே இருக்க வேணாம், நம்ம ஒரு புது ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து டீம் 401 அவங்க அந்த டீமோட சொல்யூஷன் ஸ்டேட்மெண்டோட வீடியோ கிடைக்கல, அதை அவங்க அப்லோட் பண்ண நினைக்கிறேன். பட் அந்த எஸ்ஐஹெச் ஃபங்க்ஷன்ல அவங்க வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் அப்போ ப்ரைஸ் வாங்கின அந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குங்கிறதா இப்போதைக்கு அதை அந்த டேட்டாவில் சொல்லுது. தென் வந்து அவங்க லிங்க்டின் ஐடி இருக்கு ஆக்சுவலி. ஆமா, அந்த லிங்க்டின் ஐடிக்குள்ள போய் பார்ப்போம். கீழே அந்த சோர்ஸை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா பிரியன்ஷு சர்மா அவங்கதான் பிரியன்ஷு சர்மா அவங்க லிங்க்டின் பேஜ்ல இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வின் பண்ண போட்டிருக்காங்க. தென் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன் இல்லையா, அது கூகுள் ஸ்டூடெண்ட் தான் சால்வ் பண்ணேன். ஸோ அந்த சொல்யூஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டார்டர் கொடுத்தேன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதுதான் நான் கொடுத்த சொல்யூஷன். லோட் ஆகிட்டு இருக்கு, வியூ லோட் ஆயிடுச்சு, வந்துருச்சு. லோடிங் அவ்வளோ ஆக்சஸ் கொடுத்தோம்னா ஓப்பன். நமஸ்தே வில்லேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நமஸ்தே வில்லேஜ்னு வரக்கூடாது, வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் வரணும். ஸோ இந்த சொல்யூஷன் நான் எதை பேஸ் பண்ணி கொடுத்தேன்னா இந்த மேப்ல வந்து சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் மேப்னு இருக்கும்ல, இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் எங்க இருக்கு, இல்லை மெயின் வாட்டர் சோர்ஸ் எங்க இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணி அதுல இருந்தா நம்ம எங்க வாட்டர் கண்டாமினேட் ஆயிருக்குன்னு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும். தென் வந்து மெயின் வில்லேஜ் வெல்லு, கம்யூனிட்டி பி, தென் வந்து டேங்க் பி, டேங்க் சி, அந்த ஒரு ஃபீச்சர் வந்து அந்த ஏரியாவில் இருக்க செட் ஆஃப் அந்த வாட்டர் சோர்ஸ்
தென் வந்து ரிப்போர்ட் சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த சிம்டம் வாட்டர் பவுண்ட் டிசீஸ்க்கான சிம்டம் இருந்துச்சுன்னா அது ஒரு வாய்ஸ் இன்புட்டாக கொடுத்து அதில் இருக்க அந்த சிம்டம்ஸ் அவங்க வந்து சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம். தென் வாட்டர் கண்டாமினேட் ஆன ஏரியாவில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வாட்டர் சோர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாட்டர் ஃபில்டருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் அந்த இடத்துல. ஸோ வாட்டர் ஃபில்டர்ஸ்க்கு வந்து எப்படி ஃபில்டர் பண்ணலாம், சோலார் டிஸ்இன்ஃபெக்ஷன் மீன்ஸ் ஹேண்ட் ஃபில்டர், இந்த மாதிரி மெத்தட்ஸ், இந்த மாதிரி எப்படி வந்து நீங்கள் ரியல் டைமில் பண்ணலாங்கிறத அது ஒரு கைடாகவும் கொடுக்குறோம். தென் வந்து இதுல என்ன இன்னோவேஷன் கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பேசிஸ்ல ஆப் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதோட பேசிக்கான ஒரு இன்டெப்தான ஒரு டெஃபினேஷன் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படின்னு இன்னும் சொல்ல போனா, ஆப்போட இன்னோவேஷன் வாட்டர் எங்க டிடெக்ட் ஆகுது, எப்படி கண்டாமினேட் ஆகுதுங்கிறத நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்றது தான். ஸோ அதுக்கு தான் அந்த வாட்டர் சோர்ஸ் மேப். தென் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்ன கொடுத்துருப்போம்னா சேஃப்டி கேட். அதாவது வேற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இல்லைங்கன்னா அந்த வாட்டர் தான் ஃபில்டர் பண்ணி அவங்க பருகி ஆகணும். அதுக்கு அந்த வாட்டர் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாங்கிற ஒரு சேஃப்டி கைடன்ஸையும் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இன்னோவேஷன். இதுதான் இந்த மாதிரி சால்விங்ஸ்ல தான் அவங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஓரல் செஷனை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஓரளவுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் இதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, நம்ம எப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இதோட செகண்ட் செட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் லிங்க் உள்ள வந்தாச்சு. இப்போ எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ், தென் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், இது எல்லாமே கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கு. ஒரு ஈஸியா இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல எதுவும் இல்லை. ஸ்மார்ட் டூரிஸ்ட் சேஃப்டி மானிட்டரிங் சிஸ்டம் செகண்ட் பேஜுக்குள்ள போகிறது பெட்டரா எனக்கு தோணுது. ஸோ செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணியாச்சு. செகண்ட் பேஜில் ஸ்மார்ட் கரிக்குலம் அட்டண்டன்ஸ், ஆட்டோமேட்டட் அட்டண்டன்ஸ், ரூரல் ஸ்கூல்ஸ், ரியல் டைம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ராக்கிங் ஃபார் ஸ்மார்ட் சிட்டிஸ். ஆக்சுவலி இது இப்போ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இதை எடுக்கலாம்னா வேற ஏதாச்சும் பார்க்கலாமா, இல்லை இதே எடுக்கலாம். பெஸ்ட் இதுதான் இப்போதைக்கு. ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணணும். இப்போ நிறைய பஸ் டிலே ஆகலாம். அந்த ஸ்கூலுக்கு போறவங்க இருக்காங்க. இந்த பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் போற பீப்புள்ஸா இருக்காங்களே, யார் யார் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கரெக்ட் டைம்ல அந்த பஸ் கிடைக்கிறது கிடையாது. அவங்க பஸ் அவங்க ட்ராக் பண்ண முடியாது கிடையாது. சம்டைம்ஸ் அந்த பஸ் அன்னைக்கு வராம கூட இருந்திருக்கலாம். பட் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அவங்களோட அந்த டே வந்து போயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம், இதுதான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டோட சேலஞ்ச். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். பெர்ப்ளெக்சிட்டிக்குள்ள போய் தென் அந்த பிஓஎம்எல் லாங்குவேஜோட பேசிக் லாங்குவேஜ்ல நான் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி அது என்ன பண்ணும், ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணும் இல்லையா, சேம் வே ஆஃப் ப்ராசஸ் இங்கே நடந்திருக்கு. இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கிளியரா ஸ்டடி பண்ணி நமக்கு ஒரு சில பல டேட்டாஸ் வந்து பெர்ப்ளெக்சிட்டி கொடுத்துருக்கு. பட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இன்டெப்தா போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது எந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்களும் நானும் இந்த சுச்சுவேஷன் அனுபவிச்சிருப்போம் கரெக்டா. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதான் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அபிபஸ்னு ஒரு ஆப் இருக்கு பஸ்ஸை லைவா ட்ராக் பண்றதுக்கு மட்டும், அதாவது லைவ் ட்ராக்கிங் மட்டும். தென் வந்து எதுக்குன்னா சலோன்னு ஒரு ஆப், அதுவும் வந்து பஸ்ஸை லைவா ட்ராக் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சொல்யூஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன கொண்டு வர போறோங்கிறதா மேட்டர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த சொல்யூஷனோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். பட் நான் இந்த இடத்துல பார்க்கல. ஏன்னா அந்த ஆப் நான் ஏற்கனவே வந்து அது செலவு பண்றது கிடையாது. பட் அபிபஸ் பார்த்திருக்கேன். அபிபஸ் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் புக் பண்றதுக்கும் லைவா ட்ராக் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு பிரைவேட் கான்செப்ட் யூஸ் பண்றது தானே. இப்போ செலவா இருந்தாலும் கூட அதே மாதிரியான ஒரு இதுதான். பட் நம்ம கொடுக்க போறது வந்து நார்மல் பீப்புள் அந்த டைம்ல எந்தெந்த பஸ், அதாவது செக்டார்ல இருக்கிற பஸ்ஸை வந்து நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸை ட்ராக் பண்ற மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுக்க போறோம். இதுக்கான ஐடியாவே ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியா நம்ம அதுக்காக சொல்யூஷன் கொடுக்க முடியும். வேரிஸ் மீட்டர்னு ஒரு ஆப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஆப் என்ன பண்ணும், நம்ம ட்ரெயின் நேம் அடிச்சு கொடுப்போம், அது எந்த இடத்துல வந்துட்டு லைவ் ட்ராக்கிங் காட்டும், அது எத்தனை கோச்சஸ் இருக்குன்னு காட்டும், தென் வந்து அது எந்தெந்த ஸ்டாப்ஸ் தாண்டி வந்துருக்குன்னு காட்டும் இல்லையா. சேம் ப்ராசஸ் தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஆப் நம்ம பில்ட் பண்ண போறோம். அண்ட் ரெஸ்பெக்டட் ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கான எக்ஸிஸ்டிங் சொல்யூஷனுமே சோர்ஸ் கிளிக் பண்ணி எடுத்தாச்சு. ஹர்ஷித் ஒன் செகண்ட் ஓப்பன் ஆகட்டும். லிங்க்டின் பேஜ்ல வந்து போட்டிருக்காங்க. ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆயிருச்சு.
ஹர்ஷிதா மகேஸ்வரி இவங்க டீம் வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல அந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சொல்யூஷனோட வின்னர்ஸோட யூடியூப் வீடியோ எடுத்திருப்பேன் ஆக்சுவலி. பட் நெக்ஸ்ட் ஸ்டாப் அவங்க அப்லோட் பண்ண வீடியோ இல்லை, அதை தாண்டி வின் பண்ண இருக்காங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எத்தனை நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அதுக்கான வீடியோஸ் ரெஸ்பெக்டட் வீடியோஸும் அவங்க யூடியூப்ல இருக்கு. ஸோ அதை நான் பார்க்கல. ஜஸ்ட் இப்படிதான் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரைட்டா சொல்யூஷனுக்குள்ள போலான்னு இருக்கேன். மேல அந்த ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா தெரியும், மை சொல்யூஷன் போட்டா ஐ ஹேவ் an ஐடியா டு டெவலப் an ஆப் which is inspired from the various letter ஆப்ன்ட்டு. ஸோ அதை ப்ராம்ப்ட் கொடுத்து அது செட் ஆஃப் ஐடியா கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்துருச்சு. தென் வந்து நெக்ஸ்ட் செட்டா என்ன பண்றேன்னா அர்பன் செமி அர்பன் ரூரல் 3 ஏரியாவை பிடிச்சிக்கிட்டு பஸ் கவுண்ட்ஸ் கணக்கு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம் பண்ணலான்னு ஒரு இது கொடுத்துருப்பேன், ப்ராம்ப்ட் கொடுத்துப்பேன். ஸோ அது 2 ஐடியா சேர்த்து எனக்கு ஃபைனல் சொல்யூஷனா ஒரு ப்ராம்ப்ட் கிடைச்சிருக்கும். அந்த ப்ராம்ப்டை கூகுள் ஸ்டுடியோக்குள்ள போய் போட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஆப் பில்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ், பில்ட் ஆகி முடிச்சிருச்சு. பில்ட் ஆகி இப்போ இதான் வேர் இஸ் மை பஸ். ஆக்சுவலி வேர் இஸ் மை ட்ரெயின், வேர் இஸ் மை பஸ். நம்ம பஸ் நம்பர் போட்டா பஸ் நம்பர் ட்ராக் ஆகி எந்த இடத்துல நிற்கு எந்தெந்த ஸ்டாப்பிங் நின்று வந்துட்டு இருக்குங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கும். தென் வந்து லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைவ் ஃபீச்சரை டச் பண்ணீங்கன்னா நம்மளால வந்து லைவ் ட்ராக்கிங் ஆக்சுவலி இப்போ எந்தெந்த அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கிற பஸ்ஸை மட்டும் நம்ம லைவா ட்ராக் பண்ண முடியும். தென் வந்து அலர்ட்ஸ், அதாவது அந்த டைம்ல பஸ்ஸஸ் வரல, ஏதாச்சும் ஸ்கெட்யூல் மெயின்டெனன்ஸ் ஆகுதுன்னா அதுக்கான அலர்ட்ஸ் வந்து பர்டிகுலரா கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபீச்சரா. சர்வீஸ் அலர்ட்ஸ் ஒர்க் ஆகுது, ஆனா இது ஏன் லைவ் ஒர்க் ஆகலன்னு தெரியல. பார்ப்போம்ட்டு. தென் வந்து அலர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அலர்ட்ஸ் ஆக்சுவலி ஹெவி ரெயின் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பஸ் லேட் ஆகுறது, தென் ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ், தென் வந்து ரூரல் டிவிஷன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ஒரு அலர்ட்ஸ் வந்து அலர்ட் கொடுக்கும். தென் இதுல என்னென்ன பஸ் லைவ் இப்போ தான் ஒர்க் ஆகுது. லைவ் பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு யூஐ ப்ரோட்டோடைப் யூஐங்கிறதுனால ஜஸ்ட் இப்படி லைவ் ட்ராக்கிங் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஓவரால் சொல்யூஷன். ஏறக்குறைய இந்த 25 நிமிஷம் வீடியோல நான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்றது, அதை எப்படி இன்டெப்தா அனலைஸ் பண்றேங்கிற ஒரு டேட்டாவை கிளியரா சொல்லியிருப்பேன்னு தெரியல. பட் ஏதோ ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நம்புறேன், உங்களுக்கு புரியுங்கிறதையும் நம்புறேன். ஸோ இந்த 25 நிமிஷம் வீடியோல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸையும் பாருங்க. தென் வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் இல்லாத மாதிரி இருக்கு கன்க்ளூட் பண்றதுக்கு. பட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் டிலே ஆகும். தென் இப்போ வர அந்த நெக்ஸ்ட் இப்போ நான் போட போற நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஈவெண்டோட பேக் அண்ட் ப்ராசஸ் பத்தி போட போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ இதுக்கப்புறம் வரப்போற அந்த அப்கமிங் வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்க்கணும் நீங்க ரேண்டமா எந்த காலேஜ்குள்ளேயே ஒரு ஈவெண்ட் குள்ள போவேனா பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண வேணாம். ஏன்னா இதோட பேக் அண்ட் ப்ராசஸ் ரொம்ப ப்ரூட்டல் அண்ட் ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேஸ் பாக்குறவங்க. தென் வந்து என்ன வந்து பர்சனல் என்னோட சீனியர் வந்து எனக்கு கைட் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ அவர் பேச்சு நான் அந்த டைம்ல கேட்கல, பட் கொஞ்சம் அப்பப்போ இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவார், அதை நான் கேட்டு வச்சுப்பேன். ஸோ அவர் இப்போ என்ன கைட் பண்ணனால தான் அவரை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சேனலை நான் ஆரம்பிச்சேன். தென் அவர்கிட்ட எனக்கு தொத்துக்கிட்ட ஒரு பழக்கம் வந்து என்னோட ஜூனியர்ஸ் நான் கைட் பண்றது. அப்படி நான் என்னோட ஜூனியர்ஸ் இந்த இடத்துல அவர் பேரை சொல்லிக்க விரும்புறேன். பிடெக் ஐடி சசிதரன் என் சீனியர். ஸோ தேங்க்ஸ் மை சீனியர். இப்போ நான் விஷயத்துக்குள்ள வரேன். அவர்கிட்ட தொத்துக்கிட்டு சொல்லலையா என் ஜூனியர்ஸ் கைட் பண்ற பழக்கம். ஸோ நான் என் ஜூனியர்ஸ் கிட்ட பேசுறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, பட் எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரே கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே இங்க பிகினர்ஸ் தான், யாருமே வந்து இங்க ப்ரோ கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தா ஒரு ப்ரோ லெவலுக்கு வருவாங்க. அப்படிங்கிறப்போ வந்து ட்ரை பண்ணதான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போக மாட்டேன், நான் ஜஸ்ட் இந்த அகாடமிக்ஸ் மட்டும் பாத்துக்கிறேன்னா, இப்போ இருக்க அட்டானமஸ் காலேஜ்ல உங்களுக்கு காலேஜ்ல சரி கையில கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறாங்க. தென் வந்து ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணி ஆன்சர் நம்ம கையில எடுத்துடுறோம். ஸோ நம்ம அகாடமிக்ல இனிமே கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. யாருமே இனிமே ஒழுங்கா நீங்க ப்ராக்டிகல் நாலேஜ் படிக்க போறீங்களா கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது இனி வர ஃபியூச்சர்ல. ஸோ ஸ்கில்ஸை கத்துக்கணும், அதுதான் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ங்கிறது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போய் கான்டாக்ட் அண்ட் கம்யூனிட்டி பில்ட் பண்ண மட்டும் தான் உங்களோட செகண்ட் இயர் நீங்க ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சு அட்வைஸ் பண்ண முடியும். அதாவது எப்போ பாடம் கத்துக்கிறப்போ. நான் இப்போ அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே இந்த ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட நான் இந்த இடத்துக்கு ஒரு ப்ரோ லெவல்ல வந்திருக்கலாம். நானே இப்போ ஒரு பிகினர் லெவல்ல தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன்.
தென் வந்து தென் என் ஜூனியர்ஸ் வந்து இதான் என்கிட்ட சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியல. நான் அவங்களுக்கும் சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, 2 விஷயத்த காமனா சொல்றேன். ஒண்ணு, நம்ம இன்ஜினியர்ஸ்ங்கிறவங்க நார்மலா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்து அவங்க கொடுக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்றவங்க மட்டும் கிடையாது. இன்ஜினியர்ஸ் நம்ம யாருன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வர்ஸ். இப்போ நம்ம இன்ஜினியர்ஸ்லயே பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணவங்க, ஏன் நம்ம அப்துல் கலாம் சாராவே இருக்கட்டும், அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்டா. அவர் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் சால்வர். தென் வந்து மைல்ஸ் அண்ட் அண்ணாதுரை ஸ்பேஸ் டெக்ல இவங்க. தென் வந்து இப்போ ரீசெண்டா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இப்போ ரீசெண்டா அப்டேட் ஆகி பூம் ஆயிட்டு இருக்க டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அங்க கூட ஒரு இன்ஜினியரோட கிரியேட்டிவ் ஐடியாவும் ஒரு ரினோவேட்டிவ் ஐடியா தான் ஒர்க் ஆயிடும். ஸோ ப்ராப்ளம்னு ஒரு இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் ஒரு இன்ஜினியரால கிளவரா கொடுக்க முடியும். ஸோ நம்ம இன்ஜினியர்ஸ் யாரு? ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல கத்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கை கொடுக்கும். தென் வந்து என்னோட லைஃப் தாட், நான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்விகளை தேடத் தொடங்கு, பதில் உன்னை தானாக தேடி வரும். இப்ப ஜூனியர் சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரே கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. அந்த கொஸ்டினுக்கான பேக் எண்ட தேடுவேன். இதுதான் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம். எப்பயுமே நம்ம கேள்விக்கான பதில தேட ஆரம்பிச்சோம்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்காது. கேள்விக்கான பேக் எண்ட தேடுங்க, பதில் உங்களை தானா தேடி வரும்.